வினைப்படி அவரவர் வந்திருக்கின்றார். என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த கணக்கை கட்டாம, என்ன கடன் பெற்றிருக்குமோ அந்த கடனை கட்டாம அந்த பொருள் தனதாக்கி கொள்ள முடியாது. அது பிறருக்கு உரியதாகவே இருக்கும். அப்ப நாம் பட்ட கடன்களை தீர்த்து கொள்வதற்கு தான் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவனை பரமனும் பணிவானடா. கடவுளே பணிவாராம், பணிந்து பக்கத்தில் வருவானடான்றாங்க. கடவுள் பக்கத்துல வருவாரா? வருவாரு. எப்ப? உயிர்களுக்கு நீ இறங்கி நன்மையை செய்தால், அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவளித்தால். இதனால்தான் நாம பாக்குறோம், எல்லா செயல்பாடுகளுக்கும் உணவு மிக 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 அவசியமா இருக்கு. அது ஒரு விருந்தா இருக்கலாம், அது ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். எந்த காரியத்துக்கு பிறகு உணவு கொடுத்துதான் அவங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த உணவுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, அவர்கள் செய்த அந்த கர்மங்களை தர்மத்தின் வழி போக்கிக் கொள்றாங்க.